திருச்செந்தூர் முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியின் நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா கிரக நிலை பொறுத்து உங்களுக்கான நல்ல பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதாங்க 2025ஆம் ஆண்டு பிறந்தது போல இருந்தாலும் அதற்குள்ள இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்திற்கு நம்ம வந்துட்டோம். எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு வரக்கூடிய நாள் ரொம்ப இனிய நாளாக மாறட்டும். மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகளுடைய தாக்கத்தால் பல சம்பவங்கள் நடக்க இருக்குது. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரை சூரியனும் செவ்வாயும் கால புருஷனுடைய 9ஆவது வீட்டில் பயணிப்பாங்க. சனி பகவானுடைய முழு பார்வை அதில் விழுங்க. இது அரசியல்வாதிகளுக்கு கண்டமான ஒரு அமைப்பாகவும் அமையப்போகுது. குரு வக்ரமடைந்து மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. அடுத்த 3 மாதங்கள் வக்கரமாக தான் இருப்பார். விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படும். இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது அமைந்திருக்கு. சூரியன் செவ்வாய் இரண்டும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதால், ராசி லக்னத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் நல்ல அமைப்பு இது கிடையாதுங்க. வம்பு வழக்குகளில் சாதகமாகவும் இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இனி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உறவுகளிடையே பிரிவுகள் கூட ஏற்படலாம். இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. மன சஞ்சலங்களும் கவலைகளும் இனி அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரிக்கலாங்க. உத்தியோகம் தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடுகளில் சிறிது காலம் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல் ஏற்படலாம். எனவே யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. இந்த நேரத்தில் அரசு சம்பந்தமான காரியங்களில் முயற்சிகளை இழுபறி ஏற்படலாம். புதிய முயற்சிகள் சற்று பின்னடைவு கூட தரலாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஆரோக்கியமும் 2ஆம் குழந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூளை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் சத்து அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனையால் அவதிப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைன்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இப்போது ஈடுபடாதீங்க. வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே புதன்கிழமை தோறும் நரசிம்ம கோவிலுக்கு சென்று காலை 6 மணியிலிருந்து 7 மணி அளவில் தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா தடங்கள் நீங்கி நற்பலன்கள் உண்டாகும். ஜாதகத்தில் பொறுத்தவரை 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகள் அனைத்துமே நவகிரகங்களுடைய ஆதிக்கம் உட்பட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனம் பார்த்தீங்கன்னா 3ஆவது ராசியாக அமைந்திருக்கு. மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் அமைகிறாரு. புதன் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் சிறந்த அறிவாற்றலும் கணித திறனும் கொண்டு தான் இருப்பீங்க. இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விடயங்கள யோகம் உங்களுக்கு உண்டு. தங்களுடைய சொந்த திறமையால் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வான நிலைக்கு வரக்கூடியவர்களாக அமைந்திருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற நினைச்சிங்கன்னா உங்கள் ராசியின் நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை தோறும் நெய்தி முயற்சி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அதே போல் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பெருமாளை வணங்கி பெற வருடத்துக்கு ஒரு முறையாவது பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவதோ சிறப்பான பலனை தரும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு பணத்தை திரும்பி தர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் புதன் வெள்ளிக்கிழமைகளை உங்கள் கையால் தருவதை தவிர்த்துடுங்க. புதன்கிழமையில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விடயங்களை நல்ல யோகத்தை உண்டாக்கும். தரமான தங்கத்தால் செய்த ஏதாவது ஒரு நகையை
அணிந்து கொள்வது சிறப்பான பலனை தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மாதம் பொறுத்தவரை சூரியன் உங்கள் ராசியில் 2ஆம் பாதியில் களத்திர சாணத்தில் 7வது வீட்டில் சஞ்சரிப்பார். சுக்கிரனும் 6ஆம் இடமான நோய் கடன் எதிரிகளுடைய வீட்டில் சஞ்சரிப்பார். 9வது வீடான அதிர்ஷ்ட சாணத்தை செவ்வாய் சஞ்சரிப்பார். இதனால் நன்மை உண்டு. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் சுப விரயங்களும் அலைச்சலும் உண்டாகும். சனி 9வது வீடான தந்தை அதிர்ஷ்டம் ஆன்மீக இடத்துல சஞ்சரிப்பார். தொடர்ந்து இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு சராசரியான பலன்கள் உண்டு. குறிப்பாக சூரியன் புதனின் சஞ்சாரம் காரணமாக திருமணம் வாழ்க்கையிலும் தொழில் கூடுதல் கவனமாக இருங்க. முதல் பாதியில் எதிரிகளை சமாளிப்பது, கடன்களை நிர்வகிப்பதுன்னு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப முக்கியம். மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நிதானமாக இருங்க. சனி செவ்வாய் நிலை அவ்வப்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துடுங்க. நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உள்ள சனி செவ்வாய் காரணமாக எதிர்பாராத நிதி உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முதலீடு செய்த பணம் திரும்ப வருங்க. 12ஆம் இடத்துல உள்ள குருவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். சுப விரயங்களும் ஏற்படலாம். மாதத்தில் முதல் பகுதியில் கடன்களை சமாளிப்பீங்க. சக்தி அதிகமாக இருக்கும். கடன்களை அடைக்க புதிய திட்டங்களை வகுப்பீங்க. அதே போல் தொழில் வேலை பொறுத்தவரை ராகு பகவானுடைய நிலை காரணமாக வேலையிடத்தில் பணி அழுத்தம் ஏற்படலாம். இல்லைன்னா பணியில் திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் உங்கள் அறிவு கூர்மையாலும் பேச்சாற்றலாலும் அனைத்தையும் சமாளித்திடுவீங்க. சூரியனும் புதனின் சஞ்சாரம் காரணமாக கூட்டாளிகளோடு தொழில் சார்ந்த முடிவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது இப்போதைக்கு நல்லது. கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக படிப்பில் சிறு தடைகளும் கவனச்சிதறலும் உங்களுக்கு ஏற்படும். மாதத்தின் முதல் பாதி நல்ல பலனை தரலாம். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்குங்க. குழுவாக படிப்பதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பாடங்களை அதிக கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது. 6ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தோல் அலர்ஜி, சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் பார்வை காரணமாக உங்களுக்கு மூட்டுக்கல்ல வலி, முழங்கால் வலிகள் ஏற்படலாம். நீண்ட நாள் நோய் இருந்தீங்கன்னா அதிக கவனத்தோடு இருங்க. மேலும் உடற்பயிற்சி, தியானம் செய்வதை இந்த நேரத்தில் வழக்கமாக்கிக்கோங்க. அதே போல் குடும்ப உறவுகள் பொறுத்தவரை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஈகோ மோதல்களும் வார்த்தை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களிடையே பேசும்போது மரியாதையோடு பேசுவது நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. புதிய நட்புகளை உருவாக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நற்பலனை அதிகரிக்குங்க. ஆரோக்கியம், கடன் பிரச்சனைகள் சமாளிக்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்தோறும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். எல்லா வகையிலும் நன்மை தான் இனி உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னக்கூடிய எண்ணம் உண்டாகும். உங்களுக்கு விட்டு சென்ற நண்பர் மீண்டும் உங்களுடன் வந்து சேர்வார். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவு இந்த நேரத்தில் ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். பணவரவு நன்றாக இருக்குது. வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்னாடி யோசித்து செய்வது நல்லது. கடன் விஷயங்களை கவனமாக இருங்க. பழைய பாக்கிகளை சிறிது தாமதற்கு பின்தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது அமையும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினருடைய வருகையால் செலவு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களாக செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இந்த நேரத்தில் ஆர்வம் உண்டாகும். வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டு. அரசியலில் இருந்தீங்கன்னா தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி இனி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அவற்றின் ரசிகர்களுடைய யோகோபித்த ஆதரவையும் பெறுவீங்க. உங்கள் செல்வாக்கு இனி உயருங்க. தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து
அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.